வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு 15ஆம் தேதி தான் விசாரணைக்கு வருது. அது பற்றின அப்டேட்ஸை 15ஆம் தேதிக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பேச போகிற, எதுக்கு வீடியோ போட்டிருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறது புரியுது. நிறையா ஜென்ரலான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பல்லாவரம், சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். பல்லாவரம் பகுதியை அடுத்து உள்ள பொலிச்சலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 13 வயது சிறுமி 8வது படிச்சிட்ருக்கா. அந்த சிறுமியை 12 பேர் கொண்ட கும்பல் சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் பாதி பேர் 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் அந்த 12 பேரில் சில பேரை கைது பண்ணியிருக்காங்க, சில பேரை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு அதிர்ச்சி கலந்த சம்பவம் ஒன்று இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதாவது இந்த பொண்ணு அந்த வீட்டில் தனியாக இருந்திருக்கு. அவங்களோட அப்பா லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வேலைக்கு எதுவும் போகிற மாதிரி தெரியல, வீட்டில் இருப்பாங்க, சமயத்தில் வெளியில் போவாங்க. இந்த பொண்ணு அப்போலாம் தனியாக இருந்துகிட்ருக்க நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் அதை நோட் பண்ணிவிட்டு தண்ணி கேன் போடுற மாதிரி அந்த வீட்டுக்கு போய் ஒருத்தன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகியிருக்கான். கொஞ்ச நாள் கழித்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறி அவளோட நெருக்கமாக பழகி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதே பழக்கம் கொஞ்ச நாள் தொடர்ந்துட்டு இருந்ததுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றான் அந்த பொண்ணுக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள அந்த பொண்ணை சீரழிக்கிறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டுருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர், அதில் 17 வயசு கீழே இருக்க சிறுவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, 22 வயசில் இருக்கவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சிறுவர்கள் 12 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த பொண்ணு கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி உடம்பு வாடி போய் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு. அவங்க டெஸ்ட் பண்ண டாக்டர் பார்த்துட்டு அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இது கர்ப்பமாக இருக்கா 13 வயசில் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்ததில் இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை பூரா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயம் ஒன்று. அவங்க விசாரித்து பார்த்ததில் இந்த மாதிரின்னு அந்த பொண்ணு விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் 4 பேரை. அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு மீதி பேரை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இன்னும் கொஞ்சம் பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏராளமான பேர் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு அந்த தாய் உடந்தையாக இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி போலீஸ் விசாரணையில் வெளியில் வருது. ஸோ அந்த தாயையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணப்பட்ட அத்தனை பேரையும் புழல் சிறையிலையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த 17 வயதில் சிறுவர்களை, இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டவர்களை எப்படி சிறுவர்கள்னு சொல்கிறது? அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சி 3 வருஷம் கழித்து வெளியே தையல் மிஷினை கொடுத்து 10,000 ரூபா கையில் கொடுத்து வெளியே அனுப்பிடுவீங்க. வெளியில் அவன் இதே வேலையை தானே பண்ணுவான். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய ஆள்களை சிறுவர்கள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறவங்க முன்னாடி உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உள்ள கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சிறுவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை தோன்றதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு 13 வயது சிறுமியை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணம் எப்படி வளருது அப்படின்றத பார்த்தா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளர்ப்பு சரியில்லையா, இல்லை சமூகத்தில் இருக்கிற அந்த சினிமா போன்ற விஷயங்கள் அப்படியா, என்னென்ன காரணம்னு தேட முடியாது நமக்கு. ஸோ இந்த வக்கரமான எண்ணங்கள் உருவாகிறதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் அதுக்காக அவங்க வருத்தப்படணும், அவங்களுக்காக தண்டிக்கப்படணும் அப்படின்போது சட்டம் அதுக்கு வழி இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கைது செய்யப்பட்டவர்களை மட்டும் நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்களில் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டவங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பக்கூடிய செயல்களை செய்ய அவங்க யாருன்னு பார்க்கணும். இப்போ ஒரு திருட்டு பண்ணுறான், ஒரு ஏதோ ஒரு வழிப்பறி பண்ணுறான், இந்த செயின் ஸ்நாச்சிங் ஈடுபடுறான், இவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி சீர்திருத்தம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய ஆளை சிறுவர்கள்னு எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? ஒரு கற்பழிப்பு,
ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை சிறுவர்கள்னு சொல்லிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது, என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செயலை செஞ்சவங்கள சிறுவர்கள்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறது தான் நான் வலியுறுத்தி வர்றது. இவங்களையும் சேர்த்து புழல் ஜெயிலில் போட்டு இவங்க மேலே போக்சோ வழக்கு போட்டு, போக்சோ வழக்கு தான் போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க மேலே போட்ட போக்சோ வழக்குப்படி இவங்க 3 வருஷமோ அதிகபட்சமாக உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தையல் மிஷினை கொடுத்து, நம்ம ஏற்கனவே பல வழக்குகளில் பார்த்தது தான், தையல் மிஷினும் 10,000 ரூபா கையில் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதாவது அவர் 3 வருஷம் இருந்தனால அவர் திருந்திட்டார் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனில் அவருக்கு வந்து தையல் மிஷினை வாங்கிட்டு போய் தொழில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம். இந்த பையன் தையல் மிஷினை வாங்கிட்டு போய் தொழிலாக பண்ணுவான். தையல் மிஷினை வந்த விலைக்கு விற்றுட்டு கையில் கிடச்ச 10,000 ரூபா வச்சுட்டு மறுபடியும் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனையும் அதை தான் செய்ய போவோம். ஸோ இதுதான், இதை சீர்திருத்தம் பண்ணணுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரியான குற்றம் வழக்கில் ஈடுபட்ட சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. ஸோ இந்த வழக்கு இப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வழக்கு விசாரணை, எஃப்ஐஆர், அது வழக்கு, அது மாதிரி. நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கே 2.5 வருஷம் கழித்து தானே சப்மிட் பண்ணாங்க சார்ஜ் ஷீட்டு. ஸோ இந்த வழக்கில் எத்தனை வருஷம் கழித்து சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன வழக்கு இது பண்ணும். இதே இதில் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னா, பாலியல் தொல்லை கொடுத்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருத்தருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து நேற்று வந்திருக்கு. அது பாராட்டக்கூடியது. ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்து 14 வருஷம் இல்லை நத்தையில் அது இதுன்னு சொல்லிட்டு 7 வருஷத்தில் வெளியே விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ ஆயுள் தண்டனை அப்படின்னா ஆயுளுக்கும் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம். ஸோ நன்னடத்தை காரணமாக அந்த காந்தி ஜெயந்தி அது இதுன்னு வருதுன்னு எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு 7 வருஷத்தில் வெளியில் விட்டுருவாங்க. அதுதான் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில், ஆயுள் தண்டனை அப்படின்னா அவனோட வாழ்நாள் முழுசாக சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆயுள் தண்டனை அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் இனிமேல் வெளியே வரக்கூடாது. மரண தண்டனைனா இம்மிடியட் டெத்து, அது வந்து சொல்யூஷன் கிடையாது. உயிரோடு இருந்து அந்த தண்டனை காலத்தை அவன் வாழ்நாள் முழுசாக சிறையில் இருந்து தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயுள் தண்டனைங்கிற பேரில் 7 வருஷத்தில் வெளியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஆயுள் தண்டனை கிடையாது, 7 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஆயுசுக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து அழுத்தம் திருத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். அடுத்தது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். அதில் வந்து கருநாகராஜன் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தார், அவர்கிட்ட கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்டன்னா பிஜேபிக்காரர் தான். அவர் ஒரு வக்கீல். அவர் வந்து தமிழக அரசு மேலேயும் மற்ற ஸ்டேட்காரங்க மேலேயும் ஒரு வழக்கு போட்டார். அதாவது கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உத்தரவிடுங்க, ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுங்க ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டார். நாகராஜன் வந்து இதை வந்து வேணாம், வாபஸ் வாங்கிடுங்க, அது பேக் ஃபயர் ஆகும் இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு. அந்த ஆடியோலாம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நேற்று வந்து அந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் உத்தரவிட முடியாது, அது வந்து தமிழக அரசோடைய கொள்கை முடிவு. அதனால் அவங்களுக்கு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி நச்சுன்னு தலையில் கொட்டி ஒரு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, அவங்க வந்து மானியம் வந்து கொடுக்க மாட்டோம், இதை ஏற்றுக்கிட்டால் தான் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இது அவங்களுடைய கொள்கை முடிவு, அதனால் நீங்கள் அதை காரணம் காட்டி மானியத்தை நிறுத்த முடியாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கான இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து தள்ளியிருக்கு. இதுக்காக தான் கருணாகரன் வந்து வழக்கை வாபஸ் வாங்கிடுங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஸை போட்டு இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை முடிவு அதில் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ போர், பாகிஸ்தானுடனான போர். இங்கே வந்து சுற்றுலா பயணிகளில் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறோம். ஒரு நல்ல முடிவு, குட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும், பாகிஸ்தான் முகாம்களை அழிச்சாச்சு, அவங்கள தீவிரவாதிகளை கொல்லப்பட்டாச்சு அப்படிங்கிறத வந்து சந்தோஷமான விஷயம், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்திய இராணுவத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியும் பட்டாசு வெடித்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு
சங்கிகள் கூட்டம் தான் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியர்கள் யாரும் அது மாதிரி பண்ணல. இவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இராணுவ வீரர்களுக்கு போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு தோன்ற ஒரே ஒரு கேள்வி தான், இவங்க பண்ணதெல்லாம் ஓகே, இராணுவ நடவடிக்கை, வாழ்த்துக்கள் இராணுவ வீரர்களுக்கு சரி, அது நடவடிக்கை எடுத்தவங்களுக்கும் சரி, நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆர்னப் கோசாவி மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த டிபேட் இருக்கு இல்லையா, அதில் பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, பாரத் மாதா கி ஜெய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு அது சொல்லலைன்னா நீ தேச துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரித்தாளும் விஷயத்தை இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வலிமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே சுற்றுலா பயணிகள் இவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக துரித நடவடிக்கை எடுத்ததுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சிட்டோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை ஏன் மணிப்பூரில் உள்ளூர் வாசிகள் செத்து போகும்போது எடுக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்போ மணிப்பூரில் வாழ்கிறவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நேர்ந்தது கொடுமை இல்லையா? நிர்வாணமாக ஓட விட்டாங்களா ரோட்டில்? அப்போல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமே, அவங்களாம் மக்கள் கிடையாதா? இந்திய மக்கள் கிடையாது அவங்களாம்? அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதையும் பாராட்டியிருக்கலாம். ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இங்கே மட்டும் இறந்து போனாங்கன்றதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றான். அப்போ ஏன் இந்த பாரபட்சம்? மக்கள்னால் எல்லாருமே மக்கள் தான். அந்த மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்படும் போது எடுக்காத நடவடிக்கை இப்போ மட்டும் எடுக்கும்போது ஏன் அந்த மாதிரியான பாரபட்சம்? இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட வேண்டும், பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உள்ளூர் பயங்கரவாதிகள்னு சொல்லிட்டு மணிப்பூரில் நடந்துட்டுருக்காங்களே, அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ அதே மாதிரியான கேள்வி மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நிறையா சமூக வலைத்தளங்களில் இந்த போர் பற்றிய ஒரு விஷயத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சமூக வலைத்தளங்களில் படம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் இது எதிர்வரும் தேர்தல்களில் ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மாறி ராகுல் காந்தி, காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தியும் திமுகலேருந்து ஸ்டாலினும் செஞ்ச செயல் சங்கிகளுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் தேசிய கொடி பேரணின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போனாங்க. அது வைரலாக பேசப்பட்டது, நாட்டு மக்களால் பாராட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி சென்னையில் ஸ்டாலின் அமைதிக்கான ஊர்வலம் நடத்துகிறதுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. அவர் 1 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது சங்கிகளுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. ஏன்னா நம்ம போரை வச்சு நம்ம பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க 2 பேர் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசியல் விளையாட்டுக்களை தாண்டி போர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது யார் வெற்றி பெற்றாங்கிறது முக்கியமாக பார்க்கணுமே தவிர இதனால் பெனிஃபிட் அடைய போகிறது காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோட இந்தியர்களுக்கான வெற்றி அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இது பிஜேபிக்கான வெற்றி, இது இவங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்கிறது தப்பு. இதில் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன். தேசபக்தின்னு சொல்லிட்டு தேசபக்திக்கு கொஞ்சம் கூட விடுதலை போராட்டத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத சங்கிகள் ஆர்எஸ்எஸும் தேசபக்தியை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவை கள்ளக்குறிச்சி அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.